அன்பினே உறவுகள் அனைவருக்கும் இதுதான் புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றதனை பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே 27 நவம்பர் 2024 மற்றும் ஒரு புதன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே அத்தனை நிகழ்ச்சிகளும் இன்று அதில் 2 நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்படுகின்றது. சிந்தனை நேரம் பொருட்சொல், அதனைத் தொடர்ந்து வருகின்றது கேள்விக்கணைகள் தொகுப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சமகால இலக்கிய நேரம் மற்றும் தமிழில் 2 நிமிடம் பேசி விடைபெற்றுக் கொள்ளலாம். மாலை நேர நிகழ்ச்சிகள் வழமை போலவே இன்று 5:30 ஆரம்பம் ஆகும். எமக்காக நாம் இங்கு வாழ்வதற்காக தங்களது உயிர்களை தியாகம் செய்த அத்தனை போராளிகளையும் வணங்கியபடியே அவர்களுக்கான மெழுகுதிரியுடன் இருக்கின்றார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். எல்லோரும் அவர்கள் நினைத்தபடி ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்தபடியே இன்று குடும்பங்கொலையம் இன்று தவிர்க்கப்பட்டு அது நாளை கவி நேரத்துக்கு பின்பு கவி 2 பகுதி 1, 2 அதற்கு பின்பு இடம்பெற்றுக் கொள்ளும் குடும்பங்கொலையம். கேள்விகளில் இன்று இடம்பெற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுக் கொள்ளும். அதே நேரம் வலிமையாக இடம்பெறும் மரபு கவி கற்பும் இன்று அது தவிர்க்கப்படுகின்றது. காரணம் ஷார் அப்பாஸ் அவர்களது மகளின் திருமணம். அது 5ஆம் தேதி வரும் கிழமை என்று நினைக்கின்றேன். 5ஆம் தேதி இடம்பெறுகின்றது. ஆகவே அவர்கள் அதற்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருப்பதனால் இன்று அந்த நிகழ்ச்சியில் தவிர்க்கப்படுகின்றது. முன்கூட்டிய வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். அந்த நாளில் ஒரு முறை வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆரம்பமாக இந்த நேரம் பாலம்பேல் பிள்ளையர் வணக்கம். வாங்க. காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். நிலமாக உற்சாகமா இருக்கீங்க? நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே நிலத்தோடு உற்சாகத்திற்கும் நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காணத்தந்த ரெண்டும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தாய்நாட்டின் தாய மண்முட்டுக்காக போராடி மறித்த அத்தனை போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆத்ம சாந்தி கொடுக்கணும்னு சொல்லி யோசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் சாதிக்கின்ற குடும்பங்களையும் யோசப்பா தாமே நீங்கள் என்றென்றும் ஆட்டி தேக்கி அரவணைக்க வேண்டும் என்று சொல்லி யோசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி ஜோவானுக்கு வெளிப்படுத்த சொல்லிக்கொண்டு சந்திரன் கரவட்டி வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவனை தொலை இலக்கம் சகோதரி 403 என்று சொல்லிக்கொண்டு யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் துறை வார்த்தைகள் 10:20-29 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். நான் விபச்சார மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டிலில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலனளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது. விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது. நாளைக்கு சௌகரி 3ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல்.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல சமாரியன் இயேசு எம்மை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு எம்மை தேடி வந்தாரே. அன்னை அணைத்து கொண்டாரே, எம்மை அணைத்து கொண்டாரே, எம்மை அணைத்து கொண்டாரே, எம்மை அணைத்து கொண்டாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. எம் அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு எம்மை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு எம்மை தேடி வந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, எமக்கு ரட்சிப்பை தந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, எமக்கு ரட்சிப்பை தந்தாரே. காயம் கட்டினாரே, தோல்மீல் சுமந்தாரே. எம் காயம் கட்டினாரே, எம்மை தோல்மேல் சுமந்தாரே. எம்மை தோல்மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு எம்மை தேடி வந்தாரே. மீண்டும் வருவாரே, எம்மை அழைத்து செல்வாரே. இயேசு மீண்டும் வருவாரே, எல்லோரையும் அழைத்து செல்வாரே. எல்லோரையும் அழைத்து செல்வாரே. அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண திருவேளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திற்கு மீண்டும் ஒரு நன்றி செலுத்துவோம் ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதற்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, நடந்து வெளியே போய் கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்களது சமூகம் அவரோட கூடவே இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, எந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாத வேண்டும் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி எத்தினவன் நீங்கள் பாதுகாப்பாகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் படையெடுத்த போறமைக்காகவும் நான் செலுத்துவேன் தகப்பனே. இயேசுராஜனை கூடவே ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் குடும்பங்களுக்குள்ள மனைவி பிள்ளை, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தாப்பனை. குடும்பங்கள் நிறைய ஆசிர்வதிங்க, தேவைகளை தந்தீங்க ராஜா. அதுக்காக நினைச்சோம் தாப்பனை. சோத்திரம் ராஜா. மற்றும் உங்களுக்கு பிள்ளைகள் தங்களது வாழ்நாளில் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களுக்கு பரிசுத்தமுள்ள வெளியேறப்பட்ட கல்வாரி யுத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேராக கழுவி ஆசிரியர் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க கழுவி ஆசிரியமைக்காக கோடி நன்றி, ஆசிரியக்க போறமைக்காக கோடி நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் ஒரு பாதுகாப்பின் கடமை அவரோடு கூடவே கவனி ஜபிக்கிறேன் தகப்பனே. சோத்திரன் ராஜா. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து அடுத்தவழி ஜபிக்கிறேன் தகப்பனை சொல்லிக் கொண்டு சகோதரி விடவருடன் நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம் மணி. வணக்கம் சகோதரி. நீங்க தொடர்ந்து நம்பர் இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு, நடாமோனவர்களுக்கு, எனக்கு பாமுறவர்களுக்கும் நன்றி. மந்தி தியானடேசன் என்று எமது தாய் மண்ணுக்காக தங்களை ஈயம் செய்த அனைத்து விடுதலை போராளிகளினுடைய இன்றைய நாள் அவர்களுக்காக நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம்.
அவர்கள் ஆன்ம ஈடேற்றம் பெற அவருடைய கனவுகள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு இந்த பொதுக்காலத்தின் 34ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய வாசகங்கள் அழிவை பற்றி சொல்கின்றது. உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது, நம்பிக்கை ஊட்டுகின்றது. துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் மத்தியில் நிமிர்ந்து நிற்க வேண்டும். இதுவே இன்றைய சீடர்களின் பணியாக இருக்க முடியும். மக்கள் இயற்கை சீற்றத்தாலும் மழை, வெள்ளம், ஆறுகள், சூறாவளி, பல்வேறு விதமான நோய்கள், துன்பங்கள், துயரங்களால் சூழப்பட்டு தங்களது வாழ்வு முடிந்து விட்டதென்று இருப்போருக்கு நம்பிக்கையாய் கிறிஸ்துவின் மீட்பை அறிவிப்பவர்களாய் இருப்பதே இந்திய சீடர்களின் பணி. துன்பத்தை கண்டு ஓடி மறையல்ல, துணிந்து போராட கிறிஸ்துவின் விளிமியங்களை பறைசாற்ற, ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோரை விடுதலை செய்யவும், அனர்த்தங்களால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை எடுத்துரைக்கவும் வேண்டும். இப்படி செய்கின்ற போது அன்பார்ந்தவன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று இயேசுவின் வான தந்தை மகிழ்வதைப் போல் நம்மிலும் மகிழ்வடைவார். எனவே நமது அறிவிப்புகள் மகிழ்வதைப் போல நம்மிலும் மகிழ்வடைவார். எனவே இன்றைய அறிவிப்புகளை அழிவு அல்ல, பிறருக்கு வாழ்வு தருவதாக, நம்பிக்கை தருவதாக அமையட்டும். இறைவனின் நம்பிக்கை வைத்து நாங்களும் வாழ்வோமாக. புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே வருக. வரங்களை பொழியும் மழை நிறையூற்றே, பரிசுத்த ஆவியே மண்ணினில் வருக. முகத்தை புதுப்பிக்க வருவீரை, மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலந்தரு நம்பிக்கை அருள் கொடையே. பிணிகளை தீர்க்கும் அருமருந்தே, தேவன் கனிகளால் தேற்றும் அதிசயமே. புதியோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே வருக. வரங்களை பொழியும் மழை நிறையூற்றே, பரிசுத்த ஆவியே வருக வருக. நன்றி, வணக்கம் கலைவாணி. சிறப்பு, மிக்க நன்றி. வணக்கம் ஜெயா நடசன் அவர்களே. அந்த நேரம் இன்றைய நாள் எப்பொழுதுமே ஒவ்வொரு வருடத்தையும் எடுத்து வருகின்றார் யார் என்று சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு வருடம் இந்த நாளை எடுத்து வருவார் யார்? சுவாதினி ஸ்ரீதரன். சரி, ஏன் எதற்காக? சகோதரி அவருடைய வீட்லயும் அவங்களோட குடும்பத்திலையும் ஒரு மாவீரர் இருக்கிறார். அவரது அக்கா உட்பட மற்றும் எல்லோருக்குமே பிரார்த்தனை செய்தபடியே இன்றைய நாளை எடுத்து வரும் சிறுதரன் சிவாஜினி குடும்பத்தினர்களுக்கு நன்றியை கூறி அந்த காணொலியும் இருக்கின்றது. சிந்தனை நிறைவடைந்ததும் அதனை தந்துவிட்டு பாடலுக்குள் செல்கின்றேன். தமிழருக்கா பாருங்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே வணக்கம். நன்றி பாலண்ணா, நன்றி. இடையில் ஒரு சிறிய பிரேக்கு ஓடிட்டேன். சரி வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? நீங்க டபுள் உற்சாகம் ஆகணும். நாங்களும் உங்களை வரவேற்கிறோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 21 திருவசனங்கள் 12-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உம்மை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து கொண்டு செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுக்குள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள்.
இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மற்றும் இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, மந்த புத்தி மயக்கம் இல்லாமலே உள்ளமெங்கும் ஒளிமயமாகவே மணமகன் கண்முன் உள்ளாரென நின்று நீங்கள் நிலை பெற வேண்டும் என்கின்றது இயேசு காவியத்தின் வரிகள். இந்த நாட்களில் முழு மனித வாழ்க்கை வாழ்வதில் பல போராட்டங்களை சந்தித்து வருகின்றோம். மனித நேயத்தோடு வாழ்ந்தால் பல இழப்புகள், நற்செய்தியின் விளிமயங்களை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தால் ஏராளம் தொல்லைகள். ஒதுங்கி வாழ்ந்தாலும் வாழ முடியாது, பின்வாங்கவும் முடியாது, பின்வாங்கவும் கூடாது. இத்தகைய சூழலில் இன்றைய இறைவாக்கு, என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, இது இயேசுவின் வாக்குறுதி. துன்பங்கள், இழப்புகள் அதிகம், அவமானங்கள் ஏராளம். இந்த உலக எண்ணங்கள், நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்ற பவுலடிகளார் தன் வாழ்வில் அடுக்கடுக்காக துன்பங்களை அனுபவித்த போதும் துவண்டு விடவில்லை. அவரை போல் நமக்கு தேவை மன உறுதியொன்றே, கடவுள் நம்பிக்கை மட்டுமே. துன்பங்கள் தான் சான்று பகரும் வாய்ப்புகள். துன்பமே இல்லாத சொகுசான வாழ்வை இயேசு வாக்களிக்கவில்லை. மாறாக தம்மை பின்பற்றுவோருக்கு துன்பம் உண்டு என்றே தெளிவாக போதித்தார். விண்ணகத்துக்கு செல்லும் பாதையானது இறுக்கமான வழி, சோதனையும் வேதனையும் நிறைந்த வழி. அது மலர் தூவிய மிருதுவான பாதை அல்ல, கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதை. இந்த வழியில் நாமும் நமக்கு வரக்கூடிய அவமான நிந்தனைகள், நோய்கள், புறக்கணிப்புகள், தோல்விகள் ஆகிய சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி அவர் வழி செல்லும் போது ஏற்படுகின்ற வலி ஒரு சுகமான சுமை, இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற வலி, அன்பினால் உந்தப்பட்ட பரிகார பலி. இறுதி வரை இயேசுவுக்கு சாட்சி சொல்லும் விசுவாசமுள்ள இதயங்கள் என்றென்றும் இறையரசில் ஒளி வீசும் என்பதில் ஐயமில்லை. ஒரு மரம் அதன் கனியுடன் அழிந்து போவதில்லை, தன் வாழ்வை அந்த கனிக்குள் இருக்கும் விதையாக முடக்கி வைத்துக் கொள்கின்றது. நேரம் வரும்போது அவ்விதை மண்ணில் புதைந்து தன் வாழ்வை மீண்டும் தொடங்குகின்றது. இன்று கார்த்திகை 27ஆம் நாள். மண்ணின் மைந்தர்களாம் வீர மரத்தமிழர்களை, மண் மீட்பிற்காய் போராடிய கார்த்திகை தீபங்களை, கார்த்திகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கல்லறைகளில் கொள்ளும் மாவீரர்களின் நினைவு நாள். மனிதனையும் அவர்களது மனநிலையையும் முதன்மைப்படுத்துவதாய் இவர்களிடமிருந்து வெளிப்பட்ட செயல்களின் யதார்த்தமும் வெளிப்படுகின்றது. தியாகம், காணிக்கை, பிறருக்காக கொடுத்தல், இவற்றின் உட்பொருள் உள்நோக்கம் என்பவற்றை இவர்களின் மரணம் எமக்கு உணர்த்துகின்றது. மரணம் மனிதனை ஒரே அடியாக வீழ்த்தி விடுமா? இல்லை. இறுதி மூச்சு வரை கடமையே கண்ணாக கருதுபவர்களுக்கு மரண நித்திரை ஒரு யாத்திரையாகவே இருக்கும். மரண லட்சியம்தான் மனிதனின் இவ்வுலக வாழ்விற்கான அர்த்தமாகின்றது. மரணம் எப்போதும் ஆனந்தமானது. அதுவும் லட்சியத்தோடு இருக்கும் வீரனுக்கு பன்மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. புதிய சந்தர்ப்பங்களையும் புதிய நம்பிக்கைகளையும் இனிமையான புதிய பாதைகளையும் கொடுக்கின்றது என்கின்றார் மகாத்மா காந்தி. அறங்களை சேமித்து வைத்த மாவீரர்களின் மரணம் ஒருபோதும் மண்பசிக்கு சோளப்பொறியாக மாறாது. அது மண்ணை கிழித்து கொண்டு வளரும் வாழ்வு செடியாக தோன்றும். தன்னில் ஒரு தாக்கத்தை இழப்பை ஏற்படுத்தாத எந்த செயலும் தியாகம், காணிக்கை என்று கணிக்க முடியாது. இவர்களின் மரணம் சமதர்ம சமூகத்தில் வாழ்வாதாரம். இயேசு விரும்பும் காணிக்கை, தியாகம் இவர்களின் மரணம். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லா ஆன்மாக்களுக்காகவும், இறந்த போராளிகளின் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து, இதோ உமது அடிமை இறைவாயே தாயின், இதோ உமது அடிமை பெரியா விளக்கு ஏனை நான் உனக்கு தந்தேனேற்றிடுவாய்,
உனக்கு என்னை நான் உனக்கு தந்தேனேற்றிடுவார் உன்னொளி துளங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார் இதோ உமது அடிமை உணவை கொணர்ந்து உயிரை கொடுத்து என்னை இழந்திருப்பே உணவை கொணர்ந்து உயிரை கொடுத்து என்னை இழந்திருப்பே உன்னை அடைந்து உயிரில் கலந்து உறவாய் நிலைத்திருப்பே இதோ உமது அடிமை இறைவாயே தாயின் இதோ உமது அடிமை. இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் இருந்து வந்து போன எல்லா ஆத்மாக்களுக்காகவும் எங்கள் பக்தியில் இருந்து வந்து போன ஆத்மாக்களுக்காகவும் அனைவருக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை பிரார்த்தித்து மாவீரர்களையும் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம் அணை. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். பிலிப் சரளி ரஜினி ஏல்பன் சொல்ற வணக்கமாங்க. வணக்கம் வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு உங்கள் ஈகைகள் நினைந்து வாழ்கின்றோம். உங்கள் உயிரும் உயிரமும் அனைத்து என்னையும் உறவுகளின் இருப்பிலே அவர்களை நாம் இந்நாளில் வேண்டிக் கொண்டு எல்லா உறவுகளும் அவரவர் மனநிலைக்கு ஏற்றபடிதான் நடப்பார்கள். நான் இருக்கிறேன் என்கின்ற உறவு கிடைத்தாலும் அது நிரந்தரம் இல்லை. உங்களை நீங்களே அணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் நீங்களே பேசுங்கள். உங்களுக்கு நீங்களே உரமேற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை பற்றி யோசியுங்கள். எதிர்பார்த்து ஏங்கி இல்லை என்று சாவதை விட எதுவாயினும் அசையாது இருக்கப்படாதுங்கள். நாம் இருக்கிறோம் என்று சொன்ன உறவுகள் எல்லாம் இன்று எப்படி இருக்கிறார்களோ என்று நாம் நினைக்கின்றோம். உங்களது நம்பிக்கையின் தைரியம்தான் தன்னம்பிக்கையும் உங்களை வாழ வைக்கும். அந்த தன்னம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள்தான் மாவீரர்கள். அவர்களை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே உம்மை நோக்கி ஆன்மாவை எழுப்பி என் ஆன்மாவை எழுப்பி கண்கள் உம்மை நோக்குகின்றன கண்கள் உம்மை கவலையானே வாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை நோக்கி ஆன்மாவை என் ஆன்மாவை. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். இன்னொரு வரியை இதோட சேர்த்து படிச்சு வருவோம் தானே. எங்கே எங்கே ஒரு தரம் வழிகள் இங்கே திறவுங்கள் ஒரு தரமும் மறுபடி உறங்குங்கள். நன்றி நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி வணக்கம். இன்றைய நாளை எடுத்து வருகின்றார் சிவாஜினி சிறிதரன் அவர்கள். அந்த காணொளி இருக்கின்றது, இணைந்து கொள்கின்றேன். மாவீரர் தமிழ்ச்செல்வி செல்லையா செல்லம்மாவின் செல்ல மகள் மதி என்று அழைக்கப்படும் நாகேஸ்வரன் கமலேஸ்வரி இளமை கால கனவுகளை எல்லாம் திருவாய் மண்ணில் புதைத்து 1992 தன்னை ஒரு போராளியாக இணைத்து கொண்டாள். பல களச் சமர்களில் விழுப்புண் அடைந்து வீட்டில் 3 கிழமைகள் விடுமுறையில் வந்து நின்று எங்களையும் மகிழ்ச்சி படுத்தி செல்வாள். பாடசாலை காலத்தில் விளையாட்டு துறையில் வீராங்கனையாக இருந்தவள். ஆனையிறவு சமரில் விழுப்புண் அடைந்தாள். முல்லைத்தீவு இராணுவ முகாம் தகர்ப்பில் விழுப்புண் அடைந்தாள். இப்படி தன் உறுதியை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இழந்தவள். மாலதி படையணி தளபதியாகவும் பயிற்சி ஆசிரியராகவும் பணியாற்றிய கால பகுதியில் திருமண வயதை எட்டிய போராளிகளுக்கு தேசிய தலைவர் அவர்கள் கட்டாயம் திருமணம் செய்ய வேண்டும் என்ற காலகட்டத்தில் தமிழ்ச்செல்வி தமிழீழ நிர்வாக சேவை பொறுப்பாளர் பூவண்ணன் அவர்களை 2004 திருமணம் செய்து 2005 செப்டம்பர் மாதம் 19 சங்கீதா என்னும் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்து மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலகட்டத்தில் 2007 போர் உச்சகட்டத்தை அடைந்த காலப்பகுதியில் குழந்தையையும் பராமரித்து தன் பணிகளையும் செவ்வனே கவனித்து வரும் காலகட்டத்தில் போர் நாளுக்கு நாள் உச்சகட்டத்தை அடைந்த போது தன் குழந்தையை தனது அக்காவிடம் கொடுத்துவிட்டு போர்க்கள நிலவரங்களை கவனிக்கும் பணியில் செயற்பட்டு வரும் காலகட்டத்தில் 2009 சித்திரை மாதம் 4 களமிறங்கி சண்டையிட வேண்டிய சூழ்நிலையில் போர்க்களத்தில் வீரச்சாவை தழுவினாள் தமிழ்ச்செல்வி. கணவர் காணாமல் ஆக்கப்பட்ட தேசிய தலைவர் அவர்களின் எண்ணத்திலும் சிந்தனையிலும் வாழ்க்கை துணையை இழந்தாலும் அவர்களின் பெயர் சொல்ல குழந்தைகள் மிஞ்சியது எஞ்சியது சந்ததிதான் சரித்திரம் சொல்லும் என்று கூறி
வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 435. கார்த்திகை 27. நமக்காக, நம் மொழிக்காக, நம் இனத்திற்காக தங்கள் உயிரை ஈகம் செய்த மாவீரர்கள் தாம் வாழாவிட்டாலும் தம் இனம் வாழ வேண்டுமென்ற இலக்குடன் ஆசைகளை மனதில் புதைத்து வெடி குண்டுகளை உடலில் சுமந்து செங்குருதியை நிலத்தில் சிந்தி பெய்த மழையில் நனைந்து எரித்த வெயிலில் காய்ந்து கணைக்கு இலக்காகி துண்டு மழையில் நனைந்து உறுதி சிந்திய எம் மாவீர தியாக தீபங்களை நெஞ்சம் மறக்குமா? இவர்களின் தியாகங்கள் ஏட்டில் அடங்காது. சாவு வருமென தெரிந்தும் சாவுக்கு அஞ்சாத சத்திய வான்கள், நித்திய சீலிகள், இளமை கால கனவுகளை எல்லாம் எருவாய் மண்ணில் புதைத்தவர்கள், எறி கணைக்கு எரிமலையாய் வெடித்தவர்கள், நாம் செய்திகளாகவும் கண்ணுற்று பார்த்த தருணங்கள், எத்தனை துன்பங்களை எம் இனத்துக்காக சுமந்தீர்கள். பாதி வழி கடக்கும் போது சாவு மணி அடித்த தோழிகளே, தப்பி பிழைத்தால் தேசத்தை பார்ப்போம், என் குழந்தைகளை பார்ப்போம் என்ற ஏக்கத்தோடு களம் இறங்கி களப்பலியாகி உயிர் நீத்த உத்தமர்களே, தியாகத்தின் செம்மல்களே, காலம் காலமாக கார்த்திகை 27 காணிக்கை ஆக்கி கைகூப்பி கும்பிடுகின்றோம். ஒரு முறை உங்களின் திருமுகம் காட்டி மறுபடி உறங்குங்கள். நன்றி, வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம். தகவல் 434. நன்றி, வணக்கம். தேசிய சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள், சிவாஜினி குடும்பத்தினர் இன்றைய நாள் எடுத்து வருகிறார். அவரது அக்கா மற்றும் இன்று அந்த நேரத்தில் உயிரிழந்த எல்லா மாவீரர்களை நினைத்தபடியே இன்றைய நாள் எடுத்து வரும் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். வணக்கம். சாந்தினி துறை வாங்க. வணக்கம் தமிழக்கா. வணக்கம். வணக்கம். தாருங்க, மறந்துட்டேன். அந்த பாடலை தருகிறேன். நன்றி. வதைகள் மறந்து நிமிருவோம், வருங்காலமதாய் மகிழுவோம். அழகு பூக்கள் நாங்களே, அன்னை மண்ணின் பூக்களே. வதைகள் மறந்து நிமிருவோம், வருங்காலம் மதாய் மகிழுவோம். அண்ணா தம்பி உறவென்று பாரில் பலரும் வாழ்கின்றார். அண்ணா தம்பி உறவென்று பாரில் பலர் வாழ்கின்றார். பாசத்தோடு அணைக்கின்றார், பாசத்தோடு அணைக்கின்றார். நேசக்கரம் நீட்டியே, நேரின் பாதை காட்டியே, உதவி நிற்கும் உறவுகள் நாம், உதவி நிற்கும் உறவுகள் நாம். போரின் வழியில் வழி தேடும் புன்னகை மலர்களை காப்பீரா. போரின் வழியில் வழி தேடும் புன்னகை மலர்களை காப்பீரா. ஒற்றுமை வாழ்வை வடமாக்கி ஓரணியாவோம் பலமாகி. ஒற்றுமை வாழ்வை வடமாக்கி
ஓரணியாவோம் பலவாகி. நன்றி வணக்கம் வாணி. மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வரிகள் வசந்தா அக்கா கொடுக்க பாடலை தந்திருந்தவர் தவமர கல்விராஜன் அவர்கள். வணக்கம். நன்றி. சாந்தினி துரை அவர்கள் வணக்கம். தவமலருக்கு வாழ்த்துக்கள். வசந்தா அவர்களுக்கும் வரிகளுக்கும் சிறப்பான வரிகள் பாடிய தவமலருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். சாந்தினி அவர்கள் வாங்க வணக்கம். அல்ல செல்வி அக்கா வாங்க வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து மாவீரர் அனைவருக்குமே எமது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாஜி ஸ்ரீதரன் அவர்களின் வரிகளும் பாடலும் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். மிக மிக வலி சுமந்த வரிகள். இன்றைய தினம் மீண்டும் அனைத்து உறவுகளுக்கும் அவரது குடும்பங்களுக்கும் ஆறுதல் அடைய வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் பாம்புன் சார்பாக. நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் மாணி. சுவாதினி ஸ்ரீதரனுடைய சகோதரியினுடைய நாங்கள் அந்தவங்களை தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து போராளிகளுக்கும் உங்களுடைய அந்த அனுதாபங்கள். மனிதனே நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, மரணம் இதுவென இறைவனை அழைப்பாயோ. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. நன்றி. தவமலர் கல்விராஜன் பாடல் நல்லா இருந்தது. வசந்தான்ற பாடல்களையும் நல்ல கருத்துடையதாக இருந்தது. அந்த அனைத்து போராளிகளுக்கும் எங்களுடைய இதய காணிக்கையை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் நித்திய இழைப்பாற்றி ஆன்ம சாந்தி வரட்டும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் மணி. நானும் சற்று ஒரு நிமிஷம் தாருங்கள். சாந்தினி கொஞ்சம் இனிய உத்தமமான காலை வணக்கம். வடியக்க இணைந்திருக்க எல்லோருக்கும் எனது வணக்கம். இன்றைய தினம் எல்லோருக்கும் உரிய இன்று எங்களது தேசத்தில் ஒரு வீர வணக்கத்துக்குரிய நாளாக இந்த நாளை எல்லோரும் கடைபிடித்து செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில நாங்களும் எங்களால் இயன்றதை அந்த ஆத்மாக்களுக்காக ஒரு அஞ்சலியை சொல்லிக்கொண்டு அந்த எண்ணத்துக்காக அவர்கள் தங்களது உயிரை உண்மையில எனக்கு வடிக்க அந்த உண்மையை உணர்ந்து தங்கண்ட உயிரை அந்த எங்களுக்காக உண்மையை உணர்ந்து செய்தவர்களுடைய அந்த உயிருக்கு ஒரு மதிப்பில்லாமல் அந்த இது இருக்குது. அதுக்கு ஒரு மதிப்பு வர வேண்டும். அந்த அவற்றை உணர்வுக்கு ஒரு மதிப்பு வர வேண்டும். அது காலம் மிக விரைவில் கை கூட வேண்டும். அந்த அந்த ஆத்மாக்களின் அவ என்ன கனவோட அந்த இதுக்கு அந்த ஆயுதத்தை தூக்கி தங்கண்ட உயிரை துச்சமென மதித்து செய்தார்களோ அதுக்கு ஒரு பதில், நல்ல ஒரு பதில் மிக விரைவில் கிடைக்கணும் என்றுதான் எனது பிரார்த்தனையாக இருக்கிறது. அத்தனை ஏனென்றால் உயிரென்றது நாங்கள் பாதுகாத்து வச்சிருக்கிறோம். நாங்கள் எங்கண்ட உயிரன்னு சொல்லி அவை அந்த உயிருக்கு ஒரு இந்த தேசத்துக்காக மக்களுக்காக மொழிக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உயிரையே கொடுத்துட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அந்த உணர்வோட போய் மரணித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது அஞ்சலியை கூறுறேன் மணியக்கா. ஒரு நிகழ்ச்சியான தருணம் தான். உண்மையில சில சம்பவங்களை பார்க்கும்போது மிக மனம் நெகிழ்ந்து போகின்றது. அதோட எல்லா ஆத்மாக்களும் எங்கண்ட இந்த விடுதலைக்காக போரிட்டு வடிந்த அத்தனை ஆத்மாக்களையும் இந்த நேரத்தில் அஞ்சலித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நகுலவதி அவர்கள் வாங்க வணக்கம். வணக்கம் வாணி. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். வசந்தாக்கு அந்த பாடல் கல்விராஜன் அவர்கள் பாடிய பாடலுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த பாடலையும் கேட்டேன், அவர் பேசியதையும் கேட்டேன். இந்த நம் நாட்டில்
இறந்த மாவீரர்கள் அனைவர்களுக்கும் இன்றைய நாளில் அவர்களை நிறைத்து இறைவனிடம் மன்றாடுகிறேன். அனைத்து மாவீரர்களும் எங்கேயோ அவர்களுடைய எண்ண அலைகள், அதாவது என்ன நோக்கத்துக்காக இதை அவர்களுடைய உயிரை தெரிந்து கொண்டே போய் இதற்கென்று தாம் உயிரை நீத்த அனைத்து மாவீரர் செல்வங்களுக்கும் தலைவணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். வாருங்கள் தர்ஷினி சண்முகநாதன். வணக்கம். இணையகளை உற்சாமன வணக்கம் மணிக்கு இணையகளை உற்சாமன வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய மாவீரர் நாளில் எங்களுக்காக எங்கள் தாயத்துக்காக உயிரிழந்த அனைத்து மாவீரர்களுக்கும் என்னுடைய தலை சார்ந்த அகவணக்கத்தை தெரிந்து கொள்வதில் நான் நிறைவடைகிறேன். நான் நின்று அந்த இடத்துக்கு சுவிசில் நடக்கிற இடத்துக்கு போவதாக இருக்கிறேன். ஆனால் வேலை முடிய அங்கே போவேன். அவர்களுக்கு அந்த தீபத்தை ஏற்றி அதை வழிபடணும் என்ற விருப்பம். ஆனால் எங்களுடைய பாமுகத்திலும் அதை செய்ய தவறாமல் நாங்கள் செய்திருந்தோம். அதையும் இந்நேரம் மீண்டும் பாமதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நினைக்கிறேன் நல்லபடியாக அமையட்டும். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். மிக்க மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜினி. பாருங்கள். அனைத்து மாவீரர்களையும் தங்களுக்காக தங்களை உயிரை பாராது தற்கொலை தாங்களா உணர்ந்து முன்னின்று மற்றவர்களை அறியாமல் நிரப்பு வர்றது அவர்களை நினைக்கும் போது கவலை. இன்றைய நாளில் அனைவரையும் நினைவு கொண்டு ராஜினி அவர்களின் அந்த அம்மா அந்த பாடலை கேட்கவே அவ்வளோ ஒரு கவலையாக இருக்கிறது. நன்றாகவே நல்ல வரிகளும் நன்றாகவே பாடியிருந்தது. அவருடைய ஆத்மாவை சந்தோஷமா இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும் என்றும் அவருடைய குடும்பத்துக்கு மேல ஆறுதலை கொடுக்க வேணும் என்றும் வேண்டிக் கொண்டு சகோதரர்கள் பாடிய பாடலும் வாழ்த்துக்கள். அதை எழுதி இந்த வரிகள் வசந்தாவுக்கு நன்றியை கொடுக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்து. நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம். மீண்டும் இது எனது வரி. அதை தருகிறேன். கார்த்திகை மாதம் வந்திடுமே, கண்களும் கூலமாயிடுமே, காலம் தானோடி சென்றிடுமே, கல்லறை கனவாய் நிறைந்திடுமே, காரில் சூழ்ந்திடும் வீரருக்காய் காசினி பொழிந்திடும் தூரலுக்காய், காரிருள் சூழ்ந்திடும் வீரருக்காய் காசினி பொழிந்திடும் தூரலுக்காய், காந்தல் மலர்ந்திடும் தூய்மைக்காய் காரணன் மொழிந்திட்ட சொல்லிற்காய், கார்த்திகை மாதம் வந்திடுமே, கண்களும் கூலமாயிடும், காலங்கள் பலவாய் கடந்திடுமே, காரிகையாகமும் துடித்திடுமே, காலங்கள் பலவாய் கடந்திடுமே, காரிகையாகமும் துடித்திடுமே, கனவுகள் கல்லறையில் கருத்தாகுமே, கல்லறை காவியமாய் நிலைத்திடுமே, கனவுகள் கல்லறையில் கருத்தாடுமே, கல்லறை காவியமாய் நிலைத்திடுமே, கார்த்திகை மாதம் வந்திடுமே, கண்களும் கூலமாயிடுமே, காலம் தான் ஓடி சென்றிடுமே, கல்லறை கனவாய் நிலைத்திடும். அனைத்து மாவீரர்களுக்கும் எனது மருமகனும்
இதே நாளில் அவரை நான் நினைவு கூர்ந்தபடி அனைவருக்கும் எமது சிறந்தாழ்ந்த நன்றியுடன் நானும் இந்த அனைவரையும் மீண்டும் 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 இதே நாளில் நினைவு கூர்ந்தபடி வணக்கம் பாணி. உங்கள் மருமகன் என்றால் யாரு? அண்ணாவின் மகனா? அண்ணாவின் மூத்த மகன். அவரும் இந்த இதில் போனவரா? அதான் அந்த கிளாடியில சொல்லியிருந்தேன் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு அந்த கிளாடியில ஹெலிகாப்டரால அடிச்சா போல அப்படியே இறைந்து கொண்டு கொண்டாக அவரது நேரத்தில் எடுத்திருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரிய இறந்துட்டாருன்னு தெரியுமா? ஓ அது அவர்கள் பெட்டிக்குள்ள போட்டு எல்லாம் கொண்டு வந்தார்கள், எல்லாம் ஓபன் பண்ணாமல் கொடுத்திருந்தார். ஓ, நான் இங்க இருக்கேதான் அவர்கிட்ட தங்கச்சியார் தான் நான் லட்சம் கேட்டவர். சரி 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 சரி. அண்ணாவின் மூத்த மகன், அப்பொழுது 21 வயசு. நல்ல வரிகள், அதை உணர்வு பூர்வமாக பாடிடுங்க செல்வி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அந்த வரிகளை எழுதி மிக சிறப்பு என்பதை விட அந்த தத்துவத்தமாக இருந்தது. வணக்கம் அணி. நானும் செல்வியின் வரிகள் பாடினபெல்லாம் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நானும் அவர்கள் வாழ்த்திக்கொண்டு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த பாமுகத்திலே நாங்கள் மண்ணுக்காக போராடிய மாவீரர்களின் மாண்பு போட்டு மாதமாக எடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் சிந்தனை நேரத்திலே நாங்கள் இவர்களுக்காக செலுத்தி வந்திருக்கின்றோம். இன்று அதுக்கெல்லாம் போல இந்த மாவீரர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பாமுக உறவுகள் தங்களுடைய உறவுகளுடைய நினைவுகளோடு இணைந்திருந்தது. எல்லோருடைய நெஞ்சிலும் வலிகள் இருக்கின்றது. அந்த வலிகளை இறைவன் அவர் விரைவாக போக்க வேண்டும். அந்த வரிகள் அது ஒவ்வொரு வருடமும் இது வருவதால அந்த வரிகள் போகாது. ஆகவே இறந்தோரை நாங்கள் எப்போதும் நினைப்பது எங்களது கடமையாக இருக்கிறது. நினைத்து அவர்களுக்காக நாங்கள் எப்போதும் செவிக்க வேண்டும். கட்டாயம் நாங்கள் அவர்களை நினைக்க வேண்டும் என்று இந்த மாதத்தில் எங்களுக்கு இந்த நினைவுகளை ஊட்டின பாமுகத்துக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். என்னுடைய தகுதிரை மாவீரர் அனைவரையும் நினைத்து இறந்தோர்கள் மாவீரர்கள் அனைவரையும் நினைத்து அந்த இழப்பினால் துயருகிற எல்லா குடும்பங்கள், பெற்றோர்கள், சகோதர உறவுகள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்க வேண்டும் முறை என்று வேண்டிக் கொண்டு விசுவாச கண்ணால் காண்கின்றோம் நம்பிராளைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்கின்றோம். மூச்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம்முற்றார் போய்விட்டார் நாம் இங்கே அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். அவர் கூட்டத்திலே விண்ணீரே ஒப்பற்ற பேரின்பம் கொள்ளுவோம். மூச்சக்கரையில் நாம் சந்திப்போம். மூச்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோக்கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவுமற்றே மகிழ்ந்தே கர்த்தரில் ஆறுதல் அடைவோம். மூச்சக்கரையில் நாம் சந்திப்போம். மூச்சக்கரையில் நாம் சந்திப்போம்.
எங்கள் தாயக விடுதலைத்தான் உயிரீண்ட எம் வீரர்களே, நீங்கள் வாழ்வீட்டில் வாழ்ந்திடுங்கள், ஈழம் மலர்ந்திட வேண்டிடுங்கள். இன்பரா நீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் நீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நன்றிகள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் சரளி. வணக்கம். மிக சிறப்பு. உண்மையாக எல்லோருமாக உணர்வு பூர்வமாக இந்த நாளை எடுத்து வருகிறார்கள். அதற்கு சிவாஜி ஸ்ரீதரன் அதற்கு கை கொடுத்திருப்பார். அவருடைய அக்காவினுடைய இழப்பு அவர்கள் மனதை விட்டு நீங்காது என்றாலும் ஆறுதல் அடைய வேண்டும் என்று மனதார வேண்டி விடைபெறுகிறேன். வாணி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணிக நாடும் ஒரு முறை வாழ்த்திக் கொண்டு எல்லோருடைய வரிகளும் உணர்வுபூர்வமாக இருந்தது. எல்லோருக்கும் நன்றிகள் என்று சொல்லிக்கொண்டு நானும் விடைபெறுகிறேன். வணிகா விடைபெற்று என்று நினைக்கிறேன். நன்றி, நன்றி. வணக்கம். செல்லையா செல்லம்மாவின் செல்ல மகள் மதி என்று அழைக்கப்படும் நாகேஸ்வரன் கமலேஸ்வரி இளமை கால கனவுகளை எல்லாம் இதுவாய் மண்ணில் புதைத்து 1992 தன்னை ஒரு போராளியாக இணைத்துக் கொண்டாள். பல கள சமர்களில் விழுப்புண் அடைந்து வீட்டில் 3 கிழமைகள் விடுமுறையில் வந்து நின்று எங்களையும் மகிழ்ச்சி படுத்தி செல்வாள். பாடசாலை காலத்தில் விளையாட்டு துறையில் வீராங்கனையாக இருந்தவள். ஆனையிறவு சமரில் விழுப்புண் அடைந்தாள். முல்லைத்தீவு இராணுவ முகாம் தகர்ப்பில் விழுப்புண் அடைந்தாள். இப்படி தன் உறுதியை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இழந்தவள். மாலதி படையணி தளபதியாகவும் பயிற்சி ஆசிரியராகவும் பணியாற்றிய கால பகுதியில் திருமண வயதை எட்டிய போராளிகளுக்கு தேசிய தலைவர் அவர்கள் கட்டாயம் திருமணம் செய்ய வேண்டும் என்ற காலகட்டத்தில் தமிழ்ச்செல்வி தமிழீழ நிர்வாக சேவை பொறுப்பாளர் பூவண்ணன் அவர்களை 2004 திருமணம் செய்து 2005 செப்டம்பர் மாதம் 19 சங்கீதா என்னும் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்து மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்த கால கட்டத்தில் 2007 போர் உச்சகட்டத்தை அடைந்த காலப்பகுதியில் குழந்தையையும் பராமரித்து தன் பணிகளையும் செவ்வனே கவனித்து வரும் காலகட்டத்தில் போர் நாளுக்கு நாள் உச்சகட்டத்தை அடைந்த போது தன் குழந்தையை தனது அக்காவிடம் கொடுத்துவிட்டு போர்க்கள நிலவரங்களை கவனிக்கும் பணியில் செயற்பட்டு வரும் காலகட்டத்தில் 2009 சித்திரை மாதம் 4 களமிறங்கி சண்டையிட வேண்டிய சூழ்நிலையில் போர்க்களத்தில் வீரச்சாவை தழுவினாள் தமிழ்ச்செல்வி. கணவர் காணாமல் காக்கப்பட்ட தேசிய தலைவர் அவர்களின் எண்ணத்திலும் சிந்தனையிலும் வாழ்க்கை துணையை இழந்தாலும் அவர்களின் பெயர் சொல்ல குழந்தைகள் மிஞ்சியது எஞ்சியது, சந்ததிதான் சரித்திரம் சொல்லும் என்று கூறி
ஆ எல்லோருக்குமாகவே பிரார்த்தனைகள் செய்து கொள்வோம். வணக்கம். நன்றி. சிவானி வணக்கம். ஸ்ரீதரன். தகவல் 430. ஒரு பாடல் உரிமை அந்த பாடியவருக்கும் அந்த எழுதியவருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பாக இருந்தது. மற்றது இன்று புதிய ஒரு பாடல் ஒருவர் பாடுகின்றார், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அவரோட வரிகளுக்கும் பாடிய பாடலுக்கும் செல்விக்கு வாழ்த்துக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. புதிய பாடல புதிய பாடகர் பாடகர் புதிய பாடல் இல்லை புதிய பாடல் என்ன சொன்னீங்க? புதிய பாடல் புதிய பாடல். சரி, பாடகருக்கும் நன்றி. அழகான வரிகள் உண்மையில் சிறப்பான வரிகள். நன்றி. என்ன சாரியோடு இருக்கிறார் புதிய பாடகர், நல்லா இருக்கு. சூப்பர். பாடலை கேட்டாலும் அழுக்க